வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இலக்கிய சீரியலில் இந்த அஞ்சலிக்கு நம்ம கார்த்திக் டைவர்ஸ் கொடுத்துட்டாங்க. இனிமேல்ட்டு இவ கூட வாழணும்னு எனக்கு அவசியமே இல்லை, இவன் எனக்கு தேவையே இல்லை, என் பாசத்து கூட விளையாடினவளை நான் சும்மாவே விட மாட்டேன், இனிமேல்ட்டு அவள் என் வீட்டுக்கும் வரக்கூடாது, என் கூட வாழவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் பார்த்திங்கன்னா டைவர்ஸ் பேப்பரில் சைன் வாங்கிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த அஞ்சலி கர்ப்பம் கலைஞ்சிருச்சு அப்படின்ட்டு வேஷம் போடுறதுக்காகவே இந்த மாதிரி ஒரு வேஷத்தை போட்டா. இப்போ டாக்டர் செக்கப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அஞ்சலிக்கு கர்ப்பம் கலைஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. நம்ம இலக்கியாவா இங்கே பாருங்கள், என்ன உண்மையிலே கர்ப்பம் கலைஞ்சிருச்சு, அவள் ஃபஸ்ட்டு கர்ப்பமாக தான் இருக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஆதாரத்தை எல்லாத்துக்கும் காமிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாவுக்கும் கௌதமுக்கும் இந்த மகேஷ் சிக்கியிருக்காங்க அழகா, அவங்க கையில் இருக்கிற வீடியோவும் மாட்டிக்கிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவும் போட்டு காமிக்க நம்ம கார்த்திக் முழுசாக நம்பிட்டாங்க. இந்த அஞ்சலி உண்மையாகவே கர்ப்பமாகவே இல்லை, இப்படி என்னை ஏமாத்திட்டாலே அப்படின்ட்டு தலையை பிச்சுக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திகா ரொம்பவே ஆவேசமாக படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் செமையாக பாசத்தோடு இருந்திருக்காங்க. ஆனால் இந்த அஞ்சலி இப்படி ஏமாத்திருக்கவே கூடாதுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்படி கர்ப்பமாக வேஷம் யாராச்சும் போடுவாங்களா? இவங்க போட்டுக்கிறாளே, இவ கம்மியான அளவாக இருக்கவே மாட்டா. இவ்வளோ நாளாக எவ்வளோ என் கூடவே இருந்துட்டு குழந்தை பாசம் காட்டி காட்டி இதுன்னா இப்படியெல்லாம் பண்ணிட்டாலே, இவளை சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு கார்த்திக் சரியாக கோபம் படுறாங்க. ரூமுக்குள்ளே போனால் அவள் ஆப்பிள் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனால் கார்த்திக் வர்றதை பார்த்துட்டு தூக்கி போட்டுட்டு படுத்துக்கிறாங்க. இங்கே போனவொடனே கண்ணை முழிச்சு எழுந்து உக்காந்து, ஐயோ என் கார்த்தி இங்கே பாரு, என் குழந்தையெல்லாம் கலைச்சிட்டா, இந்த இலக்கியாவை சும்மாவே விடக்கூடாது, இந்த வீட்டை விட்டு விரட்டிடுங்க கார்த்திக், இனிமேல்ட்டு இந்த வீட்டு பக்கமே அவள் வரக்கூடாது அப்படின்ட்டுலாம் பார்த்திங்கன்னா அஞ்சலி கார்த்திகை பார்த்து சொல்கிறேங்க. என்ன அஞ்சலி, டாக்டர் வெளியே நீ மயக்கமாக இருக்கிற, இந்த விஷயம்லாம் உனக்கு எதுவுமே தெரியாது, கர்ப்பம் கலைஞ்சிருச்சு சொன்னாங்க, நீ எல்லாத்தையுமே சொல்கிறியே அப்படின்னு சொல்லி ஓங்கி ஒரு அடி கொடுக்குறாங்க இந்த அஞ்சலிக்கு. மாற்றி மாற்றி அடி கொடுக்குறாங்க. இந்த அஞ்சலி என்ன கார்த்தி எதுக்காக அடிக்கிற, என்கிட்ட வேஷமாக போட்டு நடிச்சிட்ருக்க, இவ்வளோ நாள் என்னென்னா பைத்தியம் நினச்சிட்டியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு செமையாக ஃபைட் பண்ணுறாங்க. இந்த அஞ்சலி அப்போ கூட நாடகம் போட்டுகிட்டே தாங்க இருக்கிறா. வெளியே தலினை இங்கே பாருங்க, ஏன்னா இப்படியெல்லாம் மாற்றி மாற்றி பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்ல, டாக்டர் வந்த உடனே டாக்டர் அஞ்சலியை பார்த்து எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு அஞ்சலி அப்படி சொல்லவுடனே அஞ்சலிக்கு சரியான கோபம் வருது. அதை எல்லாத்தையுமே நோட் பண்ணுறாங்க. கார்த்திக் மறுபடியும் ஒரு அடி கொடுத்து, என்னை ஏமாற்றிட்டு உனக்கு கோபம் வருதா, எவ்வளோ நடிப்பு நாடகம், எப்பப்பா உன்னெல்லாம் ஒரு பொண்ணா, நீ எல்லாம் அப்படியே பொண்ணு வளர்த்துருக்குறாங்க பாரு, சிந்தாமணியை சேர்த்து நல்லா தீட்டி விட்டுட்டு இங்கே பாரு டைவர்ஸ் பேப்பரில் சைன் போடுன்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் அஞ்சலியை வெறுத்து ஒதுக்கிறான். இனிமேல்ட்டு அஞ்சலி கார்த்திகோட வாழ்க்கையில் இல்லவே இல்லைங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.